ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் செப்டம்பர் 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒன்று, நாட்டிலேயே மிக அகலமான இரட்டை சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? நாட்டிலேயே மிக அகலமான இரட்டை சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் வந்து அமைச்சிருக்காங்க இது, ஓகேங்களா? ஸோ மும்பை டு நாக்பூர் விரைவு சாலையில் கசராகாட் அந்த பகுதியில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதோட நீளம் பார்த்தோம்னா 8 கிலோமீட்டர், அகலம் வந்து 17.5 மீட்டர், ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். நாட்டிலேயே மிக அகலமான இரட்டை சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 2022ஆம் ஆண்டு ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் ஏவப்படும் என எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது? 2022ஆம் ஆண்டு ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் ஏவப்படும் என எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது? ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா இஸ்ரோ தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சூரியனை வந்து ஆய்வு செய்வதற்கான விண்கலம் இது, ஓகேங்களா? ஸோ நேம் கொடுத்துட்டு கூட நமக்கு வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இஸ்ரோ ஆதித்யா L1 விண்கலத்தை விண்ணில் ஏவப்படும் எந்த ஆண்டு வந்து விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ 2022ஆம் ஆண்டு, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து, நாட்டிலேயே முதல் முறையாக கடற்பாசி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? நாட்டிலேயே முதல் முறையாக கடற்பாசி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியானது, தமிழ்நாட்டில் தான். ஸோ மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் வந்து எல் முருகன் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நாட்டிலேயே முதல் முறையாக வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அமைக்க போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 21வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 21வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர், தஜிகிஸ்தானில் தான் நடைபெற்றது. ஸோ இதுக்கு தலைமை வந்து தலைமை யாருன்னு பார்த்தோம்னா எமோமலி ரஹ்மான், தஜிகிஸ்தானோட பிரதம மந்திரி, ஓகே, ஜனாதிபதி தான் வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்கினது. அதுக்கடுத்து, பனை மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? பனை மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வந்து சரியானது, தமிழ்நாட்டில் தான் வந்து பனை மேம்பாட்டு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் தான் இது வந்து தொடங்கினது, ஓகேங்களா? ஸோ பனைமரத்தோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 6வது, சூரிய கிரண் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? சூரிய கிரண் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்து சரியானது, உத்தரகாண்டில் வந்து நடைபெற இருக்குது. ஸோ எந்தெந்த நாட்டுக்கு இடையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியா அண்ட் நேபாளம், இந்த 2 இராணுவ பயிற்சி, இந்த 2 கண்ட்ரியோட இராணுவம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கான பயிற்சி தான் அந்த இதோட நேம் பார்த்துங்க, சூரிய கிரகன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவும் வந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி வந்து மேற்கொண்டாங்க. இந்தியாவும் சிங்கப்பூரும் வந்து கூட்டு இராணுவ பயிற்சி வந்து மேற்கொண்டாங்க. ஸோ அதுக்கான நேம் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து 7வது கொஸ்டின், உலக நீர் கண்காணிப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக நீர் கண்காணிப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செப்டம்பர் 18 தான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேல்யூவிங் வாட்டர், அதாவது வேர்ல்டில் இருக்கிற நமக்கு வந்து நீர்வள ஆதாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, குளம், ஏரி, இதெல்லாம். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிறணும் அப்படின்ற ஒரு இது தான் இது. எத்தனாவது கொஸ்டின், 7th வந்து உலக நீர் கண்காணிப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து செப்டம்பர் 18 தான் வந்து கொண்டாடப்படுறாங்க. ஸோ அதோட தீம் என்னென்னு பார்த்தோன்னா வேல்யூவிங் வாட்டர். ஸோ நமக்கு நீர் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதோட ஆதாரங்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பாதுகாத்து வரணும். உலகில் இருக்கிற எல்லாத்தோட நீர்வள ஆதாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, குளம், ஏரி, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாத்து வரணும். ஸோ அதுதான் வந்து இதோட நோக்கமே. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, வேல்யூவிங் வாட்டர். ஸோ அடுத்து 8வது கரண்ட் அஃபேர்ஸ், 8வது கொஸ்டின் பார்ப்போம். 2021ஆம் ஆண்டின் சர்வதேச கடலோர தூய்மை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 2021ஆம் ஆண்டுக்கான சர்வதேச கடலோர தூய்மை தினம், ஓகேங்களா, எப்போன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 18 தான், ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 18, ஆக்சுவலாக இந்த டேட்டு வந்து இந்த இயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். செப்டம்பர் 3rd வீக் சாட்டர்டே தான் இந்த தினமே வந்து கொண்டாடுவாங்க, ஓகேங்களா?
ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க 2021க்கு தான் வந்து இந்த செப்டம்பர் 18. ஸோ 2022 வரும்போது செப்டம்பர் 3rd வீக் சாட்டர்டே வந்து என்ன டேட் வருதோ அதுதான். ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கீப் ட்ராஷ் இன் த பின் நாட் இன் த ஓசன். ஓகேங்களா, கீப் ட்ராஷ் இன் த பின் நாட் இன் த ஓசன். ஸோ டேஸ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நேற்று நடந்த அந்த எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம். ஸோ அதில் கூட வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டேஸ் பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தினமும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, அதோட தீம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.